ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சன்டேஜ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்க ஸ்கூல்ல மார்க்கை நீங்க உதாரணமா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு டோட்டலா ஒரு மார்க் தந்திருப்பாங்க. 500க்கு சிலவங்க படிச்சிருப்பீங்க, சிலவங்க 600க்கு படிச்சிருப்பீங்க, சிலவங்க 1200க்கு படிச்சிருப்பீங்க. டோட்டல் மார்க் 10th 500 படிச்சிருப்பீங்க. டோட்டல் மார்க் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கடைசியை நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு சிம்பிளா ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா உங்க மார்க்குக்கே நீங்க பெர்சன்டேஜ் போட சொன்னா நீங்க போடுவீங்க. கீழே டோட்டல் மார்க் ஒரு 500 இருக்கு, அதில் ஒரு 400 எடுக்கிறீங்க. இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது ஒரு 100 போட்டா போதும், உங்களுடைய பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? உங்க பர்சன்டேஜ் கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்டு 100 பண்ணுவீங்க. அப்படிதானா? உங்களுக்கு 000 கட் ஆகும். 80% மார்க் நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம். இப்போ 80% எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 80% நீங்க எப்படி எழுதுவீங்க, 80/100ன்னு எழுதுவீங்க. இதுதான் 80% எழுதுவீங்க. ஓகேவா? ரைட். பர்சன்டேஜ்ங்கிற ஒரு சிம்பிளை ரிமூவ் பண்ணலாம்னா என்ன பண்ணணும், /100 போடணும். ஓகேவா? 80% இப்போ 80% எப்படி எழுதுறதுன்னா 80/100ன்னு எழுதுவோம். அதே இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை பர்சன்டேஜில் எழுத சொன்னால் இன்டு 100 பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு தான் நீங்கள் உங்கள் டோட்டல் மார்க்கை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னீங்கன்னா 400/500, நீங்கள் 500க்கு 400 மதிப்பெண் பெற்றால் உங்களுடைய சதவீத மதிப்பு எவ்வளோன்னு காட்டிங்கன்னா இன்டு 100 போடுவீங்க. இந்த நம்பரையாவது பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இன்டு 100, அது பின்னமா மாற்ற சொன்னாங்கன்னா /100. இந்த மாதிரி கான்செப்டை ரைட்டாக மைண்டில் செட் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. 56%. இது பின்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னம்னா ஃப்ராக்ஷனா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஈஸி தான். அந்த கணக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா சொல்லி தரேன், டக்கு டக்குன்னு புரியாதவங்களுக்கு. 56 என்ன போட்டா போதும், 100 போட்டா போதும். இப்போ இதை சுருக்கி போட்டா ஆன்சர். இது பின்ன எண்களா மாற்றணும். என்ன கேட்டிருக்கு, பின்னமாக மாற்றுதுன்னு கேட்டிருக்கு. அப்போ 56%க்கு பதிலாக நான் 56/100 போட்டாச்சு. இதை கட் பண்ணி சுருக்கி போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். உங்களுக்கு இதை பாதிக்கு எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 50 வரும். இது 2 4 2 16 28/50 வரும். என்ன கட் பண்ணலாம், இதுல 14, இதுல 25. சரியா? இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேல கட் பண்ண முடியாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் போக போக கொஞ்சம் டைட் ஆகும். 4% எப்படி எழுதலாம்னா 4/100 எழுதுவீங்க. கட் பண்ணீங்கன்னா 2, இங்க 50. ஓகேவா? இங்க 1, இங்க 25. 1/25ங்கிறது இதனுடைய 4% உடைய பின்னமா மாத்த சொன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க. அப்போ 0.6 நீங்க எப்படி பண்ணுவீங்க, 7 பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். 0.6 எழுதணும், /100. புள்ளியை ரிமூவ் பண்ணுவீங்க. புள்ளியை ரிமூவ் பண்ணதுக்கு மேலேயும் கீழையும் 10ஆல பெருக்கணும். 6/100ங்கிறது 1000 ஆகும். இதை சுருக்கி போட்ட ஆன்சர். இதுல பாதி 3, இதுல பாதி 500. 3/500. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது, ஏன்னா 3 வாய்ப்பாடுக்கு இதுக்கு கீழே இருக்கிறது போகாது. பாயிண்ட் தான். இப்போ டெஸ்ட் எழுதாதவங்க இன்னைக்கும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எழுதிருங்க. ஓகேவா? டெஸ்ட் முக்கியமாக எழுதணும். நீங்கள் படிக்கிறீங்க படிக்கல அது வேற விஷயம். கிளாஸ் ஒரு வாரத்தில் 2 நாள் அட்டன் பண்ணாலும் அந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலபஸ் கொடுக்குறேன், அப்புறம் அந்த பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுக்குறேன். நான் எடுக்கிறதுலேருந்து தான் கொஸ்டினும் கேட்குறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரில, இந்த டெஸ்ட்டை எதிர்கொள்ள முடியாதவங்க ரொம்ப கஷ்டம் தான், பார்த்துடுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கணும். நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நம்ம கொடுத்து பண்ணிக்கலன்னா இந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. கரெக்டாக பார்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு கரெக்டாக அந்த போர்ஷன்ஸை ஒரு நாள் போதும். எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் டெய்லி இருந்து படிக்கணும்னு கூட. நான் கொடுத்துருக்குற சிலபஸ் ரொம்ப கம்மி, மெட்டீரியலும் கம்மி தான்.
அதுவும் கையில் எடுத்து அப்படியே கொடுத்தாச்சு. நீங்கள் தேடி தேடி கூட படிக்க வேண்டாம். அது இருக்கிறத ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணுறதுக்கு நல்லா போனால் எல்லா பிடிஎஃபையும் ரீட் பண்ணோம்னா காலிலேருந்து உட்காந்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கூரில் மேக்ஸிமம் எல்லா பிடிஎஃபுமே வாசிச்சு முடிச்சிடலாம். வாசிச்சு முடிச்சுட்டு ஒரு 1.5 மணிக்கூர் இல்லை 2 மணிக்கூர் டைம் கொடுத்தேன் எக்ஸாமுக்கு. 1.5 மணிக்கூருக்குள்ளே முடிச்சு போட்டுடலாம். ஏன்னா மேக்ஸு கம்மியாக தான் கேட்டிருக்கு, 15 கொஸ்டின் அந்த ரேஞ்சு தான் கேட்டிருக்கிறேன். ஓகேவா? அப்போ அடுத்த வாரம் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நானும் இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் கொடுப்பேன். அப்புறம் இது முடிஞ்சு அடுத்த கணக்கு பாருங்க. 0. இது நீங்களே செஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். செஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். 0.08/100 புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 2 மேலே இங்கேயே 100ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 8/1000 100/100 100 பெருக்கல் 100ன்னு கூட போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. இதுல பாதி 4, இதுல பாதி 50. 2/, இன்னும் கட் பண்ணலாம். அப்படிதானே? இன்னும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/, கிடைக்கும். 1/1000. இப்போ 2500 வந்திருக்குமா? திரும்பி அடிச்சிங்கன்னா 1250. ஓகேவா? ரைட். இப்போ இது ரொம்ப பேசிக்காக உள்ளது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜை பின்னமாக மாற்ற சொன்னால் இப்படி மாற்றிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்த மாடல் பார்ப்போம். முடிக்காதவங்க லைட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அடுத்தது, ஆனால் எக்ஸாம் எழுதுனவங்க நல்லா எழுதிருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு 90க்கு மேலே ஒரு 2 பேர் போட்டிருக்கீங்க. அப்புறம் 80க்கு மேலே கொஞ்சம் பேர் போட்டிருக்கிறீங்க. யாரோ ரிசல்ட் பார்க்கணும்னா டாப்பர் லிஸ்ட் நம்ம வெப்சைட்ல இருக்கும், அதில் போய் பார்த்துடுங்க. ஓகேவா? போன வாரம் உள்ளது இருக்கு, அதுக்கு முந்தின வாரம் உள்ளது இருக்கு, எல்லாமே கீழே இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்து வரும். வாரந்தோறும் உங்க ரிசல்ட்டை நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாரம் எவ்வளோ எடுத்தோம், செகண்ட் வாரம் எவ்வளோ எடுத்துருக்கோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடிட்டே இருக்கணும், குறையக்கூடாது. ஓகேவா? ஒரு ரேஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும், ஒரு 85க்கு மேலே ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். பார்த்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போனது ட்ரை பண்ணுங்க. ஒரேடியாக வராது எல்லாருக்கும். சரி, எடுத்து பார்ப்போம். இதை தசம எண்ணாக மாற்றுதுன்னு கொடுத்துருக்கு. டெசிமலாக மாற்றணும். தசம எண்ணா வேற ஒன்றும் கிடையாது, இந்த புள்ளியை வச்சு என்ன மாற்றுறோம் அவ்வளோதான். அப்போ அதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். இதை வந்து எதாவது மாற்ற போகிறோம், புள்ளி வச்சு என்ன மாற்ற போகிறோம். இப்போ என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் வகுத்து ஃப்ராக்ஷனில் போடணும். அவ்வளோதான். இப்போ 6%ங்கிறது 6/100 போடுவீங்க. இப்போ நமக்கு தெரியும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சுன்னா 0.06 இதுதான் அதனுடைய டெசிமல் நம்பர், அதாவது ஃப்ராக்ஷன் இல்லை, தசம எண். தமிழ்ல தசம எண் மாற்றியாச்சு. ஒரே லைன்ல மாத்துறது, மேலையும் கீழே இல்லாமல் ஒரே லைன்ல மாற்றுறோம். 28% அதே மாதிரி தான். 28% எப்படி போடலாம், 28/100ன்னு போட்டிங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க, 0.28. அதே மாதிரி அடுத்தது இதெல்லாம் ஈஸி தான். 0.04/100 பேசிக்காக ப்ராப்ளம் தெரிஞ்சவங்க கூட இது போட்டுடலாம். இப்போ கூட 2 டிஜிட் தள்ளி கொண்டு வரணும். 0.0004ன்னு வரும். புரியுதா? ஆல்ரெடி ஒரு 2 டிஜிட் இருக்கு, திரும்பி ஒரு 2 டிஜிட் ரிவர்ஸ்ல போக வேண்டியது இருக்கு. கீழே வந்தாச்சுன்னா கீழே 0 வச்ச வேல்யூ வரும்போது ரிவர்ஸ்ல போக வேண்டியது. 100 கொண்டு வரத்தோம்னா ரிவர்ஸ்ல போகணும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் லெஃப்ட்ல போகணும். அப்புறம் அடுத்த கணக்கு பாருங்க, 0.5%. அரைநாள் தெரியவங்களுக்கு 0.5 இப்படி பண்ணலாம். ஓகேவா? அரைனா எவ்வளவு? 0.5. 0.5% திரும்பியும் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போடணும். 0.5 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குல்ல, டிவைட் பை 100. கூட 2 டிஜிட் தள்ளி கொண்டு போனீங்கன்னா 0.005. இது வரைக்கும் பிரச்சனை இருக்காது யாருக்குமே. ரொம்ப பேசிக் ப்ராப்ளம். ஃப்ராக்ஷன்னா என்னது, பர்சன்டேஜ்னா என்னது, டெசிமல்னா என்னது, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட்டு.
அப்புறம் அப்படியே உள்ளவாங்க. இதை வந்து சதவீத மாற்று, இதுதான் அவங்க ஸ்கூல் மார்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 75 25 வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் மதிப்பு எவ்வளவு, பர்சன்டேஜ் மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த 100 போட்டா போதும்னு சொல்லியிருக்கிறேன். சரி, டோட்டல் மார்க்கு கீழே இருக்கும், நீங்க கெட் பண்ண மார்க் மேல இருக்கும். அப்புறம் அதை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணதுன்னா இன்டு 25, இந்த இன்டு 100. இப்போ இந்த 25/75ங்கிறத பர்சன்டேஜா மாற்ற சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜா மாத்தினாலே இன்டு 100. இப்போ இது உங்களுக்கு தெரியும், கட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ். இப்போ இதை டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன்ல எழுதுனாலும் எழுதி வச்சுக்கலாம், இல்லை பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு 100 உள்ள வெளியே 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 9 பாயிண்ட் வச்சு 3, அப்போ 33.33% அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த ப்ராப்ளம், இதை சதவீதமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100ஆல பெருக்குனா போகும். அப்போ 100ஆல பெருக்கும் போதுங்கும்போது 2 டிஜிட் தள்ளி ஃபார்வர்ட்ல போகும், வேல்யூ கீழே போட்டுறக்கூடாது. 0.004 பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இன்டு 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி போகும் பொழுது 1 2 அப்படிங்கும்போது 0.4 பர்சன்டேஜ்னு போட்டுரும். ஓகேவா? 2 டிஜிட் தள்ளி கொண்டு போயிட்டு அடுத்தது என்ன இருக்கு? இந்த மாடல் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லயே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் கணக்கு வரும். ஆஃப்னா இன்டுன்னு தெரியும். ஓகே, ஆஃப்னா இன்டுன்னு தெரியும். கொஞ்சம் குயிக்கா வர ட்ரை பண்ணுங்கன்னா நம்ம கிளாஸ் காலையில மேக்ஸிமம் 6:30 கண்டிப்பா இருக்கும். 6 to 6:35 லிங்க் எப்படியாவது அனுப்பிடுவேன். ஒரு ஆன் பண்ணி வைக்கிறது அளவுக்காவது ரெடி பண்ணிடுங்க. சரி, இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் ரொம்ப பேசிக் தான். இப்போ லாஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இந்த பிடிஎஃப் நான் அதில் அப்லோட் பண்றேன், நீங்க அதை பார்த்துடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதுல இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளமே கொஞ்சம் ஒர்த்தா. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்துருப்போம், இது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, 320 அப்படின்னு இருக்கும்போது, அதாவது மேல இங்கிலீஷ்லேயே வாங்க, 70% ஆஃப் 320 ஆஃப்னா இன்டு 70%னா நீங்க என்ன பண்ணணும், 70%க்கு பதிலாக டிவைட் பை 100 இன்டு 320, அப்புறம் பிளஸ்க்கு பிளஸ் 45%னா 45/100 இன்டு 240 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே, இதை சால்வ் பண்ணா போதும். இதெல்லாம் கட் பண்ணலாம்னா இந்த 0 கொண்டு இந்த பிளஸுக்கு அந்த சைடு போய் கட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு குடும்பம், இதுக்குள்ள நீங்க கட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள நீங்க என்ன கட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். கடைசியா தான் ஆட் பண்றோம். ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், அப்புறம் இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ஆன்சர் வரும் இந்த இதுல. அதே மாதிரி இந்த 0க்கு இதை அடிச்சிருவீங்க. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிச்சிங்கன்னா 2 10 95 45 அடிச்சிங்கன்னா 12. அதை பெருக்கி அதுக்கு ஒரு வேல்யூ வைப்பீங்க. 2 வேல்யூ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பாருங்க. சரியா? 32 7ஆல பெருக்கினீங்கன்னா 7 14 மீதி 1, 7 21 1 22 224. அதே மாதிரி 12 9ஆல பெருக்குறீங்க 108 வரும். ஸோ 2 ஆட் பண்ணி போட்டா உங்களுக்கு இப்போதைக்கு இந்த கணக்குடைய ஆன்சரா இருக்கும். $132. ஓகேவா? அப்புறம் 5வது கணக்கு முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டே இருங்க, நான் அடுத்த கணக்கு போறது முன்னாடி. இது எப்படின்னு பாருங்க. இதுவும் ஆஃப் தான். ஆஃப்னா இன்டுன்னு சொல்லிருக்கேன்.
இது என்ன ஃப்ராக்ஷன்ல இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. 16 புதுசா வந்தவங்க மிக்சட் ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ண தெரியலன்னா கவனிக்கணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன், இது கூட ஆட் பண்ணுவேன். இப்போ என்ன வரும்னா 3 18, இது ஒன்று 48 2 50 பை இது 48, அப்புறம் இந்த 2 ஆட் பண்ணுவேன் 50 பை 3. இதுதான் மிக்சடு ஃப்ராக்ஷனை மாத்துறது. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு தேவைப்படும். அப்போ 50 பை 3 ஆஃப்னா பெருக்கல், இதில் ஒரு பர்சன்டேஜ் விட்டுட்டேன். ஓகேவா? ப்ராப்ளத்தில் இதில் ஒரு பர்சன்டேஜ் வரும். ஸோ கீழே வரும் 100. பர்சன்டேஜ்னு என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், கீழே வரும் 100 போடணும். பர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்ணோம்னா கீழே 100 போடணும். அப்போ 600. அப்புறம் மைனஸ் அதே மாதிரி 33 1/3. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. 33 1/3. இதை ஃப்ராக்ஷனா மாத்திரம்னா கலப்பு பின்னமா இருக்கு, பின்னமா மாத்த போறோம். 99 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 99 + 1 அப்படிங்கும்போது 100 டிவைட் பை 3. ஸோ 100 டிவைட் பை 3 இன்று இங்க என்ன இருக்கு, ஆஃப்னா இன்டு போட்டேன், அப்புறம் 180. இதை சால்வ் பண்ணி போட்டா உங்களுக்கு ஆன்சர். அப்படிங்கும்போது 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 1 3 3 2 3 6. இங்க 6 3 18. இப்போதைக்கு நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தவறு பண்ணிட்டேன். ஆமா, இங்கே ஒரு தவறு பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா, இந்த பெர்சன்டேஜ் டிவைட் பை என்ன போட சொல்லியிருக்கேன், 100. டவுட் டைம் பார்த்தீங்களா? மிஸ்டேக்ஸ் நம்மள அறியாமலே வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பல மைண்ட்ல செஞ்சோம்னா இந்த மாதிரி தப்பு. நான் பல மைண்ட்ல செஞ்சுட்டு இருக்கேன். என்னன்னா கரெக்டா ரெக்கார்ட் ஆகுதா, கரெக்டா ரீச் ஆகுதா, இந்த மாதிரி சில சிந்தனைகள் திடீர்னு வரும்பொழுது நான் எங்கேயா விட்டுருவேன். மேக்ஸுங்கிறது செய்யும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு சிந்தனையே இருக்கக்கூடாது. அது நிறைய பேர் மாட்டுவீங்க. எக்ஸாம்ல நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது மேக்ஸையே சால்வ் பண்ணும் பொழுது வேற ஏதாவது கொஸ்டின்ஸோடைய சிந்தனை உள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம ஸ்பீடா செய்யணுங்கிற சிந்தனை மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம அந்த கொஸ்டின் இப்படி எழுதணுமே, இந்த கொஸ்டின் ஐயோ நேரம் பத்துமா பத்தாதா, நம்ம முடிச்சிடுமா, அந்த மாதிரி பல டென்ஷன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா மேக்ஸ்ல தப்பு வரும். நம்மள அறியாமலே தப்பு போகும். சரியா? அதனால ஒரு ஸ்டெப்புக்கு செய்யும் பொழுது 2 தடவை செக் பண்ணிடணும். ஒரு வேல்யூ இருக்கதா இருந்தாலும் 2 தடவை ஸ்பீடா செக் பண்ணிடணும். நமக்கு டைம் கொஞ்சம் கூடுதல் ஆன மாதிரி இருக்கும், ஆனாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். சரி, இல்லைன்னா அதோட அதிகமா டைம் எடுத்துரும். ஆன்சர் தப்பாச்சுன்னா நிறைய டைம் எடுத்துரும். அதுல இருந்து திரும்ப ரிப்பீட் பண்ணும். ஸோ இங்க பார்ப்போம். இதுல எனக்கு 2 0 கட் ஆயிரும். நான் அதை விட்டேன். பார்த்தேன் முதல் சின்ன நம்பரா இருக்கிறப்போ ரெண்டாவது பெரிய நம்பரா வருதுன்னு பார்த்தேன். 100 மைனஸ் இங்க 60 மட்டும் தான் பேலன்ஸ். டோட்டலி 2 மைனஸ் பண்ணா 40ங்கிறது ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனாலும் அதுல நம்மளாலே மிஸ்டேக் போடவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பர்சன்டேஜ் இருக்கிற இடத்த ரிமூவ் பண்ணிட்டு கீழே 100 போடணும். அடுத்த கணக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் ஆஃப் 25 இப்படி இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வச்சு பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்னு மாத்திக்கலாம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 25 = 2.125 இதுதான் ப்ராப்ளம். இப்படி மாத்தி வச்சுக்கிட்டு எக்ஸ் பர்சன்டேஜ்னா என்ன போடலாம், x by 100 போட்டுக்கலாம். அதில் உள்ள பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு டிவைட் பை 100 போட்டுக்கலாம். ஹாஃப்க்கு இன்டு 25 ஈக்குவல் டு 2.125. என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸுடைய மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த 100 அங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி போயிடும். 212.5 வரும். இந்த 25 அப்படியே கீழே போயிடும். இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இந்த ஆன்சர் வரணும். கட் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் என்ன வருதுன்னா 16 வரும்னா வருமா? சரி, செக் பண்ணுவோம் பார்ப்போம். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். 25 25 4 இப்படி பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும்.
2125 4ஆல மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். 5 20 மீதி 2 4 8 2 10 மீதி 1 4 4 4 4 1 5 7 4 8 அப்படிங்கும்போது 3 டிஜிட் எத்தனை டிஜிட் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். 8.5ங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டெப் வேண்டாமே. அப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வேலை சின்ன கணக்கு தான், டக்குன்னு செய்யணும். 0.25 percentage divided by 100 பெருக்கல் இதுக்கு x. ஆன்சர் சொல்லுங்க. x equal to 16 வரும். 16. ஓகேவா? 16 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. x equal to வச்சுட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுங்க. 0.04 into 100 கீழே 0.25 x மட்டும் இங்க வச்சிருக்கிறோம். கீழே இருக்க 100 அங்க போயிடுச்சு, மேல இருக்க 0.25 கீழே வந்துடுச்சு. 100 கொண்டு மேல இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி போயிடும். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபார்வர்ட்ல 1 2 4 by 0.25 வரும். புள்ளியை ரிமூவ் பண்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 0 உள்ள நம்பர்னா 100. அதை கொண்டு மேலே இங்களே மல்டிப்ளை பண்ணுவீங்க. பண்ணும் பொழுது மேலே 400ன்னு மாறும், கீழே 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 25 மாறும். இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 16 வரும். எட்டு கொடுத்து வேணா பாருங்க. 5ஆல் கொடுத்தீங்கன்னா 5 25 5 40. ஓகேவா? 4 5 5 3 6 5 30. ஸோ ஆன்சர் 16ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரு. யாருக்கும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லையே இது வரைக்கும்? இருந்துச்சுன்னா அதை கணக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ கேளுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 8வது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 550% ஆஃப் 250. அப்புறம் ஒரு டிவிஷன் வந்திருக்கு. டிவிஷன் ஒரு 275ங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிக்க, அப்புறம் டிவிஷனுக்கு வருவோம் போர்டு மேட்ச் மாதிரியே. அப்போ 550க்கு பெர்சன்டேஜ்னால என்ன போடுவீங்க? டிவைட் பை 100 போட்டுக்கலாம். ஆஃபுக்கு 100 பெருக்கல் 250. ஓகேவா? பிராக்கெட் டிவிஷன் 275. அப்போ டிவிஷனுக்கு வந்துடும். டிவிஷன் என்ன பண்ணணும்னா கீழே போட்டா போதும். இந்த 100 அடுத்த லைன்ல ஒரு ரேடியோ நம்ம செஞ்சிடலாம். 550 கீழே 100 பெருக்கல் 275 மேல ஒரு 250. 0க்கு ஒரு 0, ரெண்டாவது 0க்கு இதை கட் பண்ணிடுறேன். அப்புறம் 25வது வாய்ப்பாடு வச்சு அடிச்சிங்கன்னா ஓர் 25 25 ஓர் 25 25 மீதி 1 இந்த மீதி 2 பக்கத்தில் இருக்கிற நம்பர் கூட சேரும்போது ஓர் 25 25 ஓர் 11 11 ஐ 11 55. ஆன்சர் 5. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சுட்டே இருக்கு. பர்சன்டேஜ், பெருக்கல், டிவிஷன் எல்லாமே ஓரளவு வெட்டு கொடுக்கறது எல்லாமே ஒரு ஐடியா வந்துட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா டஃப் ஆத்திட்டே இருக்கு. 36% அப்படின்னா 36/100 இன்டு 245. சரி, இதை வந்து ஹோம்ஒர்க்ல வச்சுக்கிடுங்க. ஓகேவா? 9வது ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். ஓகேவா? 9th ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணிடுங்க. 2வது நம்ம பிடிஎஃப்ல இருக்கும், என்ன பார்த்துடு. ரைட். அடுத்து 10வது கணக்கு ரூட் வச்சு வருது. கடைசி வரைக்கும் ரூட் வச்சே போங்க.
கடைசி அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற ரூட் எக்ஸ் கேட்கல, எக்ஸாலும் கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரூட் எக்ஸை எக்ஸா மாத்துறது உங்களுக்கு தெரியும். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணா போதும்னா ஸ்கொயர் பண்ணாலே ரூட் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ரூட்டுங்கிற சிம்பிள் கேன்சல் ஆகும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ரூட் கேன்சல் பண்றதுக்கு. அப்போ ஃபர்ஸ்டே ஸ்கொயர் பண்ண முடியாது. தனியா ஒரு இடத்துல செப்பரேட்டா ரூட் எக்ஸை வச்சுட்டு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்றோம். 45% 45/100 போட்டுட்டு 300 பிளஸ் ரூட் எக்ஸ், 56% 56/100 இந்த 750 மைனஸ் 10% 10/100 இந்த 250. ஓகேவா? இது எல்லாமே மாத்தியாச்சு. நம்ம ரூட் எக்ஸை மட்டும் இங்கே வைக்கணும், மீதியெல்லாம் அங்கே இங்கேயும் கொண்டு போகணும். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் செப்பரேட்டாக சுருக்கணும்னா சுருக்கிக்கலாம். இங்கே 2 0க்கு கட்டு, அதே மாதிரி இங்கே 1 0க்கு கட்டு, இதுலேயும் 1 0, அடுத்த 0 கட்டு. ஓகேவா? அப்புறம் இதை விட்டு கொடுத்தீங்கன்னா 25 10, 5 5 5 25, 15 5க்கு 75. அப்புறம் இதை கட் பண்ணீங்கன்னா 2 4 2 16. ரைட், எல்லாத்தையும் சுருக்கி போட்ட ஆன்சர். இங்கே 45 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 135 ப்ளஸ் ரூட் எக்ஸ். அதே மாதிரி இங்கே 28 15 மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். அப்புறம் இங்கே ஒரு 25 இருக்கு, அதை அதில் மைனஸ் பண்ணணும். இந்த 135 அங்கே கொண்டு போகும்போது மைனஸ் 135 மாறும். ஸோ 28 15 மல்டிப்ளை பண்ணுறேன், 8 40, 25 10 14, 1 8 8, 1 2 0, 12 மீதி 1, 420. 420 மைனஸ் 25. அப்புறம் அந்த 135 அங்கே அடுத்த லைனில் கொண்டு போகிறேன். ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 420லேருந்து ஒரு 20 கழிச்சிங்கன்னா 400, அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணோம் 195 மைனஸ் 135. 395லேருந்து 135 மைனஸ் பண்ணுங்க, 0 6 260 வரும். ரூட் எக்ஸ்னுடைய மதிப்பு தான் 260. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்கொயர், நமக்கு வந்து எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் இருபுறமும் வர்க்கப்படுத்துக, ஸ்கொயரிங் ஆன் both side. So root of x the whole square equal to 260 into 260, ரெண்டு தடவை 260 the whole square வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ கிடைக்க போகுது 26 பெருக்கல் 26 676, கூட 2 0 போடணும். 26 பெருக்கல் 676ங்கிறது வரும். அப்புறம் அந்த கூட 2 0 ஆட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு கிடைச்சிருச்சு. இவ்வளவு நேரம் பார்த்ததுலேயே கொஞ்சம் கஷ்டம்னா இது மட்டும், இது எல்லாமே ஈஸி. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஒரு எண்ணின் 8ல் ஒரு பங்கு மதிப்பு 41.5 என்பதை கொஞ்சம் வரிகளாக போல அவ்வளோ எண்ணின் 69% காண்பது காட்டு. 8ல் ஒரு பங்கு ஒரு எண்ணினுடைய 8ல் ஒரு பங்கு மதிப்பு தான். இந்த ஒரு எண் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு எண்ணை நம்ம பொதுவாகவே எப்படி எடுப்போம்னா எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஒவ்வொரு எண்ணினுடைய 8ல் ஒரு பங்கினுடைய மதிப்பு கொடுத்துருக்கு 41.5. இந்த எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸை மட்டும் இங்க வைக்கணும். 41.5 கீழே இருக்க 8 மேல போயிடும். இந்த எண்ணின் 69% கேட்டிருக்காங்க. கூட ஒரு பெருக்கல் போட்டு 69%. சதவீதத்துக்கு பதிலாக கீழே என்ன போடணும், 100 போடணும். இது இவ்வளவு சுருக்கி போட்டா அவங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். புரியுதா? என்ன கேட்டிருக்குன்னா ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்ல 8ல் ஒரு பங்கு, கீழே 8 மேல 1, மதிப்பு வந்து கொடுத்துருக்கு 41.5. ஸோ அதை நம்ம அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல அந்த வார்த்தையை அப்படியே எழுதிட்டேன். அவங்க கொடுத்த வார்த்தையை அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதிருக்கேன். எக்ஸில் 8 பங்கு, எக்ஸில் 1/8 பங்கு. அதை கொண்டு பெருக்கும் பொழுது நமக்கு 41.5 வருமா? அவன் அதை கேட்கல, அந்த எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி, அதான் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்.
அந்த எண்ணு கூட 69% பெருக்க சொல்லியிருக்கான். அந்த எண்ணின் 69% தான் பெருக்கல் 69/100. இதை சுருக்கி போட்டா ஆன்சர் வரும். சரியா? என்ன வரும்னு பாருங்க. 90 ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியதான். இதுல விட்டு கொடுத்து பார்க்கலாம். விட்டு கொடுத்தா வரும். அப்படின்னா இதுல பாதி 4, இதுல பாதி 50, இதுல பாதி 2, இதுல பாதி 25. அடுத்து 5ஆம் ஏற்பாடு சொல்லி அடிக்கலாம். 5 25, 8 40, மீதி 1 15, 3 15, 8.3. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதை பெருக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தொந்தரவு இருக்கு. அது போல தெரியுது. எல்லாம் கரெக்டு தான். கடைசியில ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இதை பெருக்கிடுங்க. 69 2ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். 9 18, இது 1, 12 1 13, 138 வருது. ஓகேவா? 138. இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே நான் இன்னொரு சிம்பிளா போயிடுறேன். உங்களுக்கு புள்ளியெல்லாம் நிறைய வர்றது நல்ல கஷ்டமா இருக்கும். ஈஸியா முடிச்சிருவோம். ஃபர்ஸ்டே எக்ஸுக்கு தனியாக கண்டுபிடிச்சு வச்சுட்டு பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். இதை 41.5 8ஆல பெருக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னது போல வரும். 41.5 8ஆல பெருக்கிட்டீங்கன்னா அந்த எண் கிடைக்கும். 8 40, 8 8 8 4 12, மீதி 1, 8 32 1 33. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். உங்களுக்கு 332 வரும். அந்த எண் 332 வருது. அந்த எண்ணினுடைய எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? 69% கேட்டிருக்காங்க. அப்ப அந்த எண்ணுங்கிறது 332ல 69% கண்டுபிடிக்கும். ஸோ 332 டைரக்டா 69ஆல பெருக்கிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்கன்னா ஆன்சர் சிம்பிளா முடிச்சிடலாம். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கஷ்டமா இருக்கும். ஸோ 332 69ஆல பெருக்கணும். 9 18, மீதி 1, 9 27 1 28, மீதி 2, 9 27 27 2 29, 6 12, மீதி 1, 6 3 18 1 19, மீதி 1, 6 3 18 1 19. எட்டு 10, மீதி 1, 19, 1 2. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 100ஆல டிவைட் பண்றோம். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆன்சர் 229.08 தான் இந்த 69%. அந்த எண்ணின் 69% ஆன்சர். கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கி வச்சிட்டோம்னா ஈஸியா இருந்திருக்கும். அந்த மெத்தட்ல போனீங்கன்னா நிறைய வேலை பார்ப்போம். சரி, அடுத்தது 12வது 270 மாணவர்கள். இந்த மாதிரி கணக்குகள் தான் பையன் கேட்க தொடங்குவாங்க. 270 மாணவர்கள் எழுதிய தேர்வுல 252 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எனில் தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? அப்போ இது ஈஸி தான். மொத்த மாணவர்கள் 270, அதுல பாஸ் பண்ணவன் 252. ஒருவேளை இதே கணக்குல தோல்வி அடைந்தவர் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க 2ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோல்வி அடைந்தவர் தெரியும். அந்த தோல்வி அடைந்தவரை தூக்கி மேல போட்டுட்டு ஃபெயில் சதவீதம், சரியா, ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டா நீங்க தெரியும் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்கான்னு கண்டுபிடிச்சு மேல தூக்கி போட்டா போதும். இப்போ இவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்கான்னு கேட்டனால பாஸ் பர்சன்டேஜ் டைரக்டா அங்க கொடுத்துருக்கான். பாஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? 252 பேர். ஸோ மேல 252, கீழே 270 × 100. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா?
மேலையும் கீழே 3 வாய்ப்பாடால வெட்டுக்குப்போம். ஏன்னா 5 2 7 7 2 9 கீழே 9 3 வாய்ப்பாடால வெட்டுக்குப்போம். 9 3 27 எண் 3 24 3 12 திரும்பவும் 3 வாய்ப்பாடால வெட்டுக்குப்போம். 3 9 ஈர் 3 6 எண் 3 24 இன்னும் 3 வாய்ப்பாடால வெட்டுக்கு போகாது. இப்போ 280/3 வரும். இதை வகுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ச்சி சதவீதம் கிடைக்கும். (93.33% போயிட்டே இருக்கும். ஓகேவா? 93.33% போயிட்டே இருக்கும். ஓகே, நோட் பண்ணிடுங்க. அடுத்த கணக்கு இது அடிக்கடி கேட்பாங்க. 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் மற்றும் இதை பார்த்ததுல இம்பார்ட்டன்ட் கணக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது. இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் தான் போயிருக்கு. இன்னும் நாளைக்குள்ள கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறாதுங்க. நாளைக்குள்ள கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரிப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் நாளைக்கு தான். இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான். இப்போ 1 மணி நேரம்னா உங்களுக்கு தெரியும் 60 நிமிஷம். இவன் நிமிஷத்தையும் தாண்டி எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா நொடிகள் எல்லாம் போடுறாங்க. 1 நிமிடம் மற்றும் 12 நொடிகள் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாமே 1 நிமிஷமா மாற்றணும், எல்லாமே நொடிகளாக மாற்றணும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நொடிகள்ல மாத்திட்டா பெட்டர். ஏன்னா இங்க 1 நிமிடம் கடைசியா 12 நொடிகள் முடிச்சிருக்கான். ஸோ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நொடிகள் பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ். ஒரு 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ கீழே 1 ஹவர் தான் வைக்கணும். எதில்னு கேட்டிருக்காங்களோ அதுல கீழே வைக்கணும். 1 மணி நேரத்தில் போய் அது எங்க வந்துடும்னா கீழே வரும். 3600 கீழே. 1 நிமிடம்ங்கிறது 60 செகண்ட்ஸ் பிளஸ் ஒரு 12 நொடிகள், மொத்தம் 72. 3600க்கு மேல 72. இதுதான் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இன்டு 100 போடணும். இதை சுருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0க்கு 8 ஒரு 36 36 36 70. ஸோ 2%. புரியுதா? அடுத்த ஒண்ணு இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. அதோட இன்னைக்கு கணக்கு முடிச்சுக்கலாம். ஒரு நாளில் 3 மணி நேரம் எத்தனை சதவீதம் என காண்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு நாளில் 3 மணி நேரம், ஒரு நாளுக்கு அது மணி நேரத்துல தான் இருக்கு, மேல பிரச்சனை இல்லை, ஈஸியா முடிச்சிருவீங்க. ஒரு நாளுக்கு எவ்வளவு மணிக்கூர்னு பாத்தீங்கன்னா 24. அதுல 3 மணி நேரம் மேல. சதவீதம் கேட்டிருக்கிறதுனால இன்டு 100 போடணும். புரியுதா? அப்போ 4 3 3 எண் 3 24. இது வந்து 12.5. ஆமா 12.5 தான் வரும். 8ஆல கட் பண்ணீங்கன்னா இதுல பாதி 4, இதுல 50, இது 2, இது 25, திரும்ப அடிச்சீங்கன்னா 12.5. ஆன்சர் 12.5%. ஓகேவாப்பா? ரைட்டு. என்ன ஒண்ணு இதே முடிச்சு அந்த மாடலே முடிஞ்சிடும். லாஸ்ட் கணக்கு 15வது கணக்கு. இதையாவது சால்வ் பண்ண. இதுவும் சால்வ் பண்றது ஈஸி தான். நான் பாயிண்ட்ல இருந்த மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2650 1987.5 எத்தனை சதவீதம் கேட்டிருக்கு. இதை ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். அதே மாடல் தானே, ஹோம்ஒர்க் வச்சுடுங்க. ஆன்சர் வந்து 75% வருதான்னு பாருங்க. ஆன்சர் வந்து 75%. ஓகேவா? சரிப்பா, இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சுக்கிட்டு அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ். யாருமே ஒழுங்கா கரண்ட் அஃபேர்ஸ் போடல மாதிரி தெரியுது. கொஞ்சம் பேர் கரண்ட் அஃபேர்ஸே வாசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அவார்டு மட்டுமாவது பாருங்கப்பா. முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரம். படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு நிமிஷம், அதை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண.
அப்ப முக்கியமான அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வைக்க வேண்டியது. திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, தெரியுங்களா? அதுல இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, இல்லைன்னா தவறா கொடுத்துட்டு எப்படி வேணாலும் கொஸ்டின் செட் பண்றவங்க மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கோ அப்படி கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், இல்லைன்னா தவறான ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுல எத்தனை சரின்னு சொல்லி கேட்பாங்க, எத்தனை இணைகள் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி 4 இணைகளை கொடுத்துட்டு 2 இணைகளை தவறாக கொடுத்துட்டு கீழே கவுண்டிங் வந்து 1 2 3 இணைகள் சரி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் டஃப் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு வச்சிருவோம். ஒரு வாரமாவது டெய்லி எடுத்து பாருங்க, அப்புறம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எடுத்து பாருங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் விருதுகள். திருவள்ளுவர் விருதுக்கே திருவள்ளுவர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தியவேல். ஞாபகம் வைக்கலாம். ஸ்கிரீன் வரலையா? ஓகே ஓகே. ஓகே, இப்ப தெரியுதா? ஓகே ஓகே. அப்போ பாருங்க, இப்ப திருவள்ளுவர் விருது யாருக்கு கிடைச்சுன்னா சத்தியவேல். இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, வேல் வச்சு அவர் வந்து எழுத்தாணி வச்சு எழுதினாரு திருவள்ளுவர், இவர் வந்து வேல் வச்சு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுவும் ஒரு கூர்மையான ஆயுதம் தான். இதுவும் வேலுங்கிறதும் ஒரு கூர்மையான ஆயுதம். அப்படிங்கும்போது திருவள்ளுவர் விருதுக்கு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது வேல். அப்போ இந்த தடவை திருவள்ளுவர் விருது கேட்டாங்கன்னா நீங்க வேலுங்கிறத சத்தியவேல், முருகனார். அங்க வந்து நம்ம நாயனார்னு சொல்லுவோம் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய பேர்கள். இங்கேயும் இப்படிதான் வருது, நார், முருகனார் அப்படின்றது. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் துரைமுருகனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அருள்மொழி. சரியா? ஒரு 2-3 தடவை நீங்க அது படிச்சு முடிச்சுட்டு ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இன்னைக்கு இது ஒருக்கா 10 எத்தனை இருக்கு? 3 4 5 6 7 8 9 10. 10 ஒருக்கா படிக்கணும். 2 தடவை 3 தடவை படிச்சுட்டு நீங்களே மனசுக்குள்ள திருவள்ளுவர் விருது எல்லாம் கை வச்சு மறைச்சிக்கணும். திருவள்ளுவர் விருது சத்தியவேல், பேரறிஞர் அண்ணா யாரு? துரைமுருகன், தந்தை பெரியார் அருள்மொழி, அண்ணல் அம்பேத்கர் விருது என்ன விசிகா எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க விசிகா கட்சியில வந்து அம்பேத்கரை தான் முதன்மையா வச்சிருப்பாங்க. ஸோ விசிகாவை சேர்ந்த ஒரு நபர் எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் காமராஜர் விருதுன்னு பாத்தீங்கன்னா ஹிதயத்துல்லா. நம்மளும் ஒரு ஹிதயத்துல்லா படிச்சோம் அன்னைக்கு. குடியரசுத் தலைவர் டாபிக் பார்க்கும்போது ஒரு ஹிதயத்துல்லா, ஒரு யாரு அவரு? ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி. இங்க ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப துணை குடியரசுத் தலைவர் தன் பதவியை ராஜினாமா செய்ததுனால 1969 இந்த ஹிதயத்துல்லாங்கிறவரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜே வந்து எதா மாறுறாருன்னா குடியரசுத் தலைவருக்குள்ள பொறுப்பு எடுக்கிறாரு. அப்படின்னு படிச்சோம். இங்க காமராஜர் விருது யாருக்கு கொடுத்துட்டா ஹிதயத்துல்லாவுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் மகாகவி பாரதியார் விருது பாத்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பாரதியாருக்கு ஏரியாவும் அந்த நெல்லை தூத்துக்குடி அந்த மாவட்டங்கள் பக்கத்துல வரக்கூடிய, தூத்துக்குடி மாவட்டத்துல வரக்கூடியது. அப்போ நெல்லை ஜெயந்தா அப்படிங்கும்போது பாரதியார பக்கத்துல தொடர்பு இருக்கு, நெல்லை ஜெயந்தா. அப்புறம் கவிஞர் யாரு? பாரதிதாசன் விருது பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் இருக்குது, யுக பாரதி. பாரதிதாசன் பாரதி மேட்ச் பண்ணலாம், ஆனா பாரதியாருக்கு தூக்கி போட்டுறாதுங்க, இவர் பாடலாசிரியர். அப்புறம் பாடலாசிரியர் அவரு மகாகவி பாரதியார், ஜெயந்தாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. அப்புறம் திருவிக்கா விருது, இறையன்பு விருது, இறையன்பு கொடுத்துருக்காங்க. இறையன்பு நிறைய நம்ம இறையன்பு ஒரு ஐஏஎஸ் அப்படிதானா, அவர் எழுதின பாடங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. இந்த திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்காங்கிறது இறையன்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, கியாபே விஸ்வநாதம் விருது செல்லப்பாவுன்னு ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. முனைவர் செல்லப்பாவுக்கு விஸ்வநாதம் விருது, விஸ்வநாதம். அப்புறம் கடைசியா புத்தமிழறிஞர் கலைஞர் விருது, அவருக்கு விடுதலை விரும்பி அப்படிங்கிறவருக்கு கலைஞர் விருது வழங்கியிருக்க. விடுதலை விரும்பி, அவருடைய விடுதலை விரும்பி. ஓகேவா? கலைஞர் விருது விடுதலை, கலை தலை, கலை தலை அப்படின்னு படிச்சு கலை தலை. ரைட்டா? இப்படி ஏதாவது சென்டென்ஸ இருக்கக்கூடியது கூட மேட்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா அடிச்சிருவீங்க. இப்போ திருவள்ளுவர்னு கேட்டா வேலுன்னு சொல்லிடுவீங்க, அண்ணானா துரைமுருகன்,
அப்புறம் பெரியார்னா உங்களுக்கு அருள்மொழி, சரியா, பெரியார் அருள்மொழி. அம்பேத்கர்னா விசிகா எம்எல்ஏ சிந்தனை செல்வன். காமராஜர்னா இதயத்துல்லா. மகாகவி பாரதியார்னா நெல்லை, அவர் யாரு, ஜெயந்தா. பாரதிதாசன்னா யுக பாரதி. எழுத்தாளர் தமிழ் தென்றல் திருவிக்கா விருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் மற்ற இறை அன்பு. விஸ்வநாதம்னா செல்லம், விஸ்வநாதம் செல்லப்பாவு. தமிழறிஞர் கலைஞர்னா விடுதலை விரும்பி. ஓகேவா, ரைட். இது வந்து கண்டிப்பா தெரியணும், அடிக்கடி ரிப்பீட்டா பார்க்கணும். நம்மளும் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பா வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் ஒன்று வைப்போம், சரியா. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இதுல தான் இருக்கும். நீங்க வாரந்தோறும் ஒருக்கா திரும்ப எடுத்து புரட்டின மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. 5 மினிட்ஸ்ல வெப்சைட்டுக்குள்ளே போவோம். கரண்ட் அஃபேர்ஸ் தந்தி பேப்பர்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும், கலெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை வரும், கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரிதான். இல்லை நான் அதுதான் நம்ம வெப்சைட்லயும் கொஞ்சம் கொடுப்பேன் கண்டிப்பா. நான் சில வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. புதுசா யாருமே இது படிக்கலன்னா படிச்சிருங்க, கண்டிப்பா படிச்சு வச்சுருங்க. ஜனவரி 11 இருந்து 17 வரைக்கும் 2026ல என்ன பண்ணியிருக்காங்க, சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது அதனுடைய தீம் இருக்கும் பாத்துருங்க. கொஸ்டின்ல கேட்கல, அது படிக்கணும். 2026ஆம் ஆண்டின் கருத்துருன்னு ஒன்று இருக்கலாம். சதக் சுரக்ஷா ஜீவன் ரக்ஷா இருக்கலாம். ரோடு சேஃப்டி, லைஃப் சேஃப்டி, இதுதான் அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீம் கொடுத்துருப்பாங்க, சரியா. கீப் யுவர் ஃபோக்கஸ், ஸ்டே லைவ், ரோடு சேஃப்டி ஸ்டார்ட்ஸ் வித் யூ. நான் ஒன்று இருக்கலாம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் அப்படி கேட்பாங்க சில டைம்ல. அப்புறம் தேசிய இளையோர் தினம் ஜனவரி 12, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை குறிக்கக்கூடியதான் இந்த தேசிய இளையோர் தினம். யுவா திவாஸ் கொண்டாடுவாங்க. அப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த அமைதிக்கான நோபல் பரிசு இதுதான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குல்ல, இது வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா மச்சாடோன்னு ஒரு ஆள் இருக்காங்க. மச்சாடோ, இது ஃபுல் நேம் வரும் பார்த்துருங்க, நான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். நம்ம ஷார்ட்கட்ல அது மச்சாடோங்கிற ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டதுதான். வெனிசுலாவை சேர்ந்தவருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, ஒரு குறுங்கோள் ஒண்ணு வேகமா சுழலுதுன்னு ஒண்ணு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இது எமன் 45, சரி. அது எமன் ஞாபகம் வச்சுங்க. எமன் மாதிரி கறங்கி வந்துட்டு இருக்கு, எங்கேயாவது விழுதுன்னா ஆபத்து. ரொம்ப வேகமா சுழந்துட்டு இருக்கு, அப்படிதான் நான் 45 ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 டிகிரி ஆங்கிள் சுத்திட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எம்என் 45. அப்புறம் இந்த வெய்மர் தானே, ஆமா, வெய்மர் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு உண்டு. அதுல எந்த நாடுகள்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து, இதுதான் வெய்மர் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 நாடுகள். அதுல மற்ற நாடுகள் சில என்ன செய்யறது, பேச்சுவார்த்தை இல்லைன்னா அந்த இதுல பங்கெடுக்கிறது, இந்த மாதிரி அவங்க மீட்டிங்ல பங்கெடுக்கிற மாதிரி விஷயங்கள்ல இருக்கு. இந்தியாவும் கடைசியா பங்கெடுத்திருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த சிவசங்கரா அவர் போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. ஒரு பசு ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மாட்டுக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, காதுல ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கம்மல் மாதிரி குத்திருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு எத்தனை டிஜிட்டல், அதுக்கும் ஆதார் தான். நமக்கு ஆதார் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு ஆதார் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை இலக்கம் வாய்ந்த எண் கேட்டீங்கன்னா ஒரு 12 இலக்க எண்ணா இருக்கும். அப்புறம் உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினம் எங்க கொண்டாடினாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜனவரியில சென்னையில தான் கொண்டாடிருக்காங்க, ஞாபகம் வச்சிருங்க. சென்னையில இருந்து எந்த டேட் வரைக்கும் கொண்டாடி இருக்காங்கன்னா ஜனவரி 11, 12, 2026ல கொண்டாடி இருக்காங்க. சரி, அதனுடைய தீம் கேட்டா தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். பார்த்துருங்க, சரி. இதெல்லாம் கேட்பாங்க, தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். கொஸ்டின் எடுக்கிறவங்க கண்ணில் இது பட்டுனா ஒரு கொஸ்டினா செட் பண்ணிடுவாங்க. பார்த்துருங்க. உலக தமிழ் புலம் பெயர்ந்தோர் தினம் ஜனவரி 11, 12. அப்புறம் என்ன இருக்குல்ல, ஸ்கோச் தங்க அவார்டு வந்து 2025ல உள்ளது. இதுல வந்து இந்தியா மட்டும் இல்ல, முத்தூட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு நிறுவனம் இருந்து சரியா தெரியல, ஞாபகம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸ்கோச் தங்க விருது எதுக்கெல்லாம் கிடைச்சுன்னு பார்க்கலாம். 2025ல ஸ்கோச் தங்க விருது எதுக்கெல்லாம் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்எல்சி அந்த லிக்னைட் நிறுவனம் இருக்குல்ல, என்எல்சின்னு சொல்லுவாங்க. இந்த
கோல் எடுக்கக்கூடியது, நிலக்கரி எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுக்கு வந்து ஸ்கோச் தங்க அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி விருது நான் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த 10 விருதும் ஒன்றா இருக்கு. அப்புறம் 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கவனிக்கிறீங்க. இலக்கிய மாமணி விருது யாருக்கெல்லாம்னா, இலக்கிய மாமணி விருது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, ராமலிங்கம், அப்புறம் மகேந்திரன், நரேந்திரகுமார், இவங்க 3 பேருக்கும் இலக்கியத்துல ஆய்வு பண்ணி மாமணி விருது கொடுக்குது. இலக்கிய மாமணி விருது, கலை மாமணி விருது மாதிரி இது என்ன மாமணி? இலக்கிய மாமணி. ராமலிங்கத்துக்கு, மகேந்திரனுக்கு, நரேந்திரகுமாருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கலாம், நம்ம இப்ப பார்த்தோம் 10 பேருக்கு என்ன ரூபா கொடுப்பாங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க. விருது தொகை எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்கன்னா 5 லட்சம். ஸ்டேட்மெண்டா கேட்டாலும் கேட்கலாம். ஒரு சவரன் தங்க பதக்கமும் கொடுக்குறாங்க. சரி, 5 லட்சம் பிளஸ் 1 பவுன் தங்க பதக்கம், பொன்னாடை, தகுதி உரையெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரைட். 16ஆம் தேதி கொடுத்துருக்காரு. அடுத்தது 2026 முதல் ராக்கெட் போச்சு. அதாவது PSLV C62 போய் என்னாச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு செயற்கைக்கோள் வந்து மட்டும் சமீட்சை வருதுன்னு கொடுத்துருந்தாங்க பேப்பர்ல. ஒரு கால்பந்து அளவுக்கு தான் இருக்கு அந்த இது செயற்கைக்கோள்னு கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு நாட்டினுடைய எத்தனை நாட்டினுடைய செயற்கைக்கோளை சுமந்து சென்றது, அது வந்து 3வது கட்டத்துல ஏதோ அதிர்வடைந்து அது ஃபெயிலியர் ஆயிடுன்னு போட்டாங்க. அப்போ இந்த ஆண்டினுடைய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது C62. இன்னும் கொஞ்ச நேரம் ராக்கெட்டே போவாது, அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அடுத்தது பண்ண மாட்டாங்க. அடுத்தது கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா சத்தீஸ்கர், ஆல்ரெடி ஒரு நாள் பார்த்தாச்சு. மத்திய அரசினுடைய தேசிய நுகர்வோர் உதவி எண் வந்து 1915 ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சியூமர் ஹெல்ப்லைன். ஓகேவா? 1915. இந்த INS வாஷீருங்கிறது நீர்மூழ்கி கப்பல். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2, 2025. மறந்துடாதீங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2, 2025. சரி, இது டைம் கிடைக்கும் போது அப்புறம் இந்த ட்ரோன் பயிற்சி இந்த வாரம் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதை செட் பண்ணிட்டோம். பைரவ் சிறப்பு படை. பைரவ் சிறப்பு படைங்கிறது ட்ரோன் பயிற்சி கொடுக்கக்கூடியது. நம்ம 1 லட்சம் வீரர்களுக்கு நம்ம ஆர்மி வந்து பயிற்சி கொடுக்குது. பைரவ் சிறப்பு படை ட்ரோன் வச்சு அட்டாக் பண்றது. ஓகேவா? தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எதுன்னு கேட்டா இந்தூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸ்லீப்பர் ரயில் பெய்யாச்சு. படுக்கை வசதி நேரத்தைக்கும் தானே காணும். மோடி தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேவா? கவுரா ஹவுகாத்திக்கு இடையில ஸ்லீப்பர் இந்த வந்தே பாரத் படுத்துட்டு போகக்கூடியது. ஓகேவா? ரைட். இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்ப்பா.